எல்லாருக்கும் 1,00,000 ரூபா கொடுத்துருக்க. 4 பிள்ளைகள் இருக்கு, 4 பிள்ளைகளுக்கும் ஆளுக்கு 1,00,000 ரூபா கொடுத்து என்னுடைய சொத்து, என்னுடைய பங்கு, நீங்க நல்லா நினைப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த 1,00,000 ரூபாய் நீங்க எப்படி கைங்கரியம் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்குது. லாபம் நஷ்டம் இல்ல. அப்பா என்ன பண்ணாரு? எல்லாமே ஒரே மாதிரி பிசினஸ் பண்றாங்க. ஒரே மாதிரி பண்ணாங்களோ எப்படியோ ஒரே மாதிரியே பண்ணாலும் வச்சுருங்கன்னா ஒருத்தனுக்கு லாபம் கிடைக்குது. ஏன் உங்களுக்கு கிடைக்கல? அதுதான் அதே 4 பிள்ளைங்க அதே வியாபாரம் பண்றாங்க. ஆனா அந்த புள்ள பணக்காரனாவது, எந்த புள்ள வந்து நஷ்டமாயிருது. நீங்க அந்த வியாபாரம்ங்கிற அந்த ஒன்றை தான் பார்த்துருப்பீங்க. அதுல உங்களுடைய உழைப்பை நீங்க பார்த்துருக்க முடியாது. உங்களுடைய உழைப்புக்கு தான் கூலி. நீங்க எப்படி உழைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் ஸ்கோர் பண்ணலாம். உழைக்கணும், சும்மா இருப்பதுதான் உழைப்பு. தவத்துல தான் இருக்கு மேன்மை. உங்களை நீங்க மேன்மைப்படுத்துறது தவத்துல தான் இருக்கு. தவம் செய்து உங்க அறிவு நீங்க பேசினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதே காரணம் சொல்லி கண்ணாடி அவர் சொன்னதை அப்படியே செய்வீங்க. அவர் பார்த்துங்க. ஓடி 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 மட்டும்தான் ஒளிய படிங்க, ஒளிய பேசுங்க, முடிஞ்சு போச்சு.